நீங்க நிறைய அமல்கள் செய்வீங்களா அப்படின்னா ஷைத்தான் உங்களை 2 விதத்துல கெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 2 விதத்தையும் 2 வார்த்தைகள் மூலமாக நாம நம்மளை பாதுகாத்துக்க முடியும். ஷைத்தான் நம்மளை எப்படி கெடுப்பான் அப்படின்னு சொன்னா, முதலாவது நிறைய அமல்கள் செய்யும் போது மற்றவர்களுக்கு முன்னாடி நான் தான் மிகப்பெரிய அமல் செய்யக்கூடியவன், நான் ஒரு மிகப்பெரிய தொழுகையாளி, நான் ஒரு மிகப்பெரிய நோன்பாளி, நான் மிகப்பெரிய வல்லல் தன்மை கொண்டவன், நான் ஹாஜி, இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் ஷைத்தான் நம்முடைய உள்ளத்துல கொடுக்கும் போது நாம அந்த நேரத்துல நினைக்க வேண்டிய சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. இந்த எல்லா அமல்களும் நான் என்னுடைய சக்தியின் காரணமாக செய்யவில்லை, அல்லாஹ் கொடுத்த தௌஃபீக், அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பின் காரணமாகத்தான் இந்த அமல் என்னால செய்ய முடிந்தது. எனவே அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது, என்ன தவறான எண்ணம் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா, வாழ்நாள் முழுக்க தொழுது கொண்டே இருக்கிறோம், வாழ்நாள் முழுக்க எத்தனையோ நல்ல அமல்கள் செய்யறோம், இதன் மூலமா என்ன பிரயோஜனம் கிடைச்சது, என்ன நமக்கு கிடைத்ததுன்ற இந்த எண்ணம் ஏற்படும். இந்த எண்ணத்துக்கு நாம என்ன செய்யணும்னு சொன்னா, அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு. அமல்கள்ல நான் செய்யக்கூடிய குறைகளின் காரணமாக தான் அந்த அமல்களுடைய பிரயோஜனங்கள் எனக்கு கிடைக்கல, மாறாக அந்த அமல்கள்ல எந்த விதமான குறையும் கிடையாது, நான் தான் என்னுடைய அமலை இன்னும் சரி செய்யணும்ன்ற எண்ணத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பதாக சொல்லணும். ஒன்னு அல்ஹம்துலில்லாஹ், இன்னொன்னு அஸ்தக்ஃபிருல்லாஹ். இந்த 2 விஷயத்தை வச்சு ஷைத்தானுடைய எண்ணங்களை தவிர்படியாக ஆக்க முடியும்.